விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய வானதி சீனிவாசன் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளரை மிரட்டவில்லை என்றும் அண்ணாமலை இது குறித்து வேண்டாம் என சொல்லிவிட்டதால் பேச விரும்பவில்லை என்றும் தெரிவித்தார். இது தொடர்பாக இன்று காலையிலேயே பத்திரிகையாளர்களை சந்திச்சு என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை நான் தெளிவாக்கிட்டேன். யாரும் அவரை கட்டாயப்படுத்தல, இல்லை யாரும் மிரட்டல. அவரே தான் தொடர்ச்சியாக சந்தித்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னார். வந்து மன்னிப்பு கேட்டார். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சொன்ன மாதிரி மாநில தலைவர் திரு அண்ணாமலை இது தொடர்பாக அவர் தன்னோட சமூக வலைத்தள பக்கத்தில் இதற்கான செய்தியை வெளியிட்டு இத்தோடு இந்த பிரச்சனையை பற்றி நம்ம பேச வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னதுக்கு பின்னால் நான் இந்த விஷயத்தை பற்றி எதுவும் இங்கே தொடர்ச்சியாக பேச விரும்பலை. அவ்வளோதான், சொல்லி முடிச்சாச்சு. நான் சொல்ல வேண்டிய சொல்லியாச்சு. இதுக்கு மேலே ஒரு மாநில தலைவர் ஒரு விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததுக்கு பின்னால் நாங்கள் அதை பற்றி பேசுறது கட்சியினுடைய கட்டுப்பாடு இருக்காது. அதனால் இதை புரிஞ்சுட்டு நீங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் என்ன சொன்னமோ நீங்கள் அதை எடுத்துக்கிறது நல்லது. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனின் செயல்பாடு வியாபாரிகளுக்கு தலைகுனிவை ஏற்படுத்தியுள்ளதாகவும் உணவக உரிமையாளர் சீனிவாசன் மன்னிப்பு கேட்டதன் ரகசியம் கொண்டு வரப்பட வேண்டும் என்றும் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை வலியுறுத்தியுள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய பேரவை ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார், அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் மீது அழுத்தம் கொடுக்கப்பட்டு மன்னிப்பு கேட்க வைத்திருந்தால் நிர்மலா சீதாராமன் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.